கடந்த முறை நெகேமியா 1வது அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ இந்த 1வது அதிகாரத்திலிருந்து யூத ஜனங்களுடைய நிலை எவ்வளோ கடினமானது, தேவன் எப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அந்த மீட்பை செயல்படுத்துகிறார், அதில் நெகேமியா எவ்வளோ முக்கியமான பங்காற்றுகிறான்றதை பார்க்குறோம். ஸோ கடவுளுடைய தேசம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, மதில் சுவர்லாம் முடிஞ்சிருக்கிறது, ஆலயங்கள்லாம் சரியாக பராமரிக்கப்படுற செய்தியை கேட்டு நெகேமியா ஒரு ராஜா அதிகாரத்தில் ஒரு பிரதானமான இடத்துல இருந்த பொழுதும், அரண்மனையில் ஒரு உயர்வான ஸ்தானத்தில் இருந்த பொழுதும் அந்த செய்தியை கேட்டு அவன் துக்கப்படுகிறான், அவன் உபவாசிக்கிறான், அழுகிறான், ஜெபம் பண்ணுறான். கடவுளுடைய ராஜ்யத்தை, கடவுளுடைய தேசத்தை ஒரு பொழுதும் தனது சொந்த ஞானத்தாலே புத்தியாலே கட்ட முடியாதுன்றதை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துறார். அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தில் தேவனை குறித்த விசுவாசம், தேவனை குறித்த புரிதல், பாவத்தை குறித்த அறிக்கை, தேவனுடைய வாக்குத்தத்தின் மீதான நம்பிக்கை, இதெல்லாம் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரம் நமக்கு எப்படி ஆரம்பிக்குது, மறுபடியும் அந்த வருஷத்தை சொல்லுது. அர்த்தசஷ்டா ராஜாவுடைய 20வது வருஷம் நிசான் மாதம். 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 20வது வருஷம் கிஸ்லேயு மாதம் சொல்லுது. இந்த கிஸ்லேயு மாதத்துக்கும் நிசான் மாதத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லிருந்து 5 மாதங்கள். 4லிருந்து அந்த 5 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்றதை 2வது அதிகாரம் நமக்கு சொல்லும். அவனுக்கு செய்தி அந்த செய்தி கேட்டு அவன் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி 5 மாதம் கழித்து அவன் போய் ராஜா கிட்ட கேட்குறான். அதான் நம்ம பார்க்குறோம். 5 மாதமாக அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஜெபந்தான் பண்ணிகிட்டு இருந்தான். 5 மாதமாக அந்த செய்தியை கேட்டு அவன் எந்த நடவடிக்கைக்குள்ளேயும் போகல. அவனா கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரங்க படைகளை கூப்பிட்டுட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு அவன் போகல. அவன் அந்த ஆலயத்தை கட்டுறதற்கு திறமை, ஞானம், புத்தி, படை எல்லாம் இருந்த பொழுதும் கிட்டத்தட்ட 4லிருந்து 5 மாதங்கள் அவன் செஞ்ச முதல் விஷயம் ஜெபம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே எஸ்ராக்கும் நெகேமியாவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் தான். எஸ்ரா புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது எஸ்ரா அதிகமாக ஜெபம் பண்ணார் நீங்கள் படிக்க முடியாது. எஸ்ராவை பார்க்கும்பொழுது நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து வாசித்தார், நியாயப்பிரமாணத்தை போதிச்சார்னு சொல்லலாம். நெகேமியாவை பார்த்தீங்கன்னா அவன் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணான்னு சொல்லுது. இப்போ நெகேமியா 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நெகேமியா 4:4 வாசிங்க ராஜ். அவன் ஆலயம் கட்டும் பொழுது அங்கே தடை வருது, மக்கள் எல்லாம் எதிரிகள் அவனை தடை செய்யும் பொழுது சத்துருக்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுறான். 5வது அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 5:19. இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூட்டி அந்த வேலையை முடிஞ்ச உடனே திரும்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஜெபம் பண்ணுறான். 6வது அதிகாரம் 9வது வசனம். மறுபடியும் சுற்றி எதிரிகள் தடை செஞ்சு அவங்க நடைபெறாதபடிக்கு சோர்வுற்று காணப்படுறாங்க. சோர்வுற்ற நிலையில் அவன் தொடர்ந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறான். அதிலே 14வது வசனம், அவனுடைய எதிரி யார் அவனை பயமுறுத்துறா, யார் அவனை கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற எல்லாத்தையும் கடவுளுடைய சமூகத்தில் அவன் சொல்கிறான். 13வது அதிகாரம் 14வது வசனம். நெகேமியா 13:14. செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் அந்த வேலைகள் பலிகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அதே இதில் 22வது வசனம் 13:22.
ஜனங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக கை கொண்டு அவங்க பரிசுத்தமாக இருக்கும்ன்ற கண்டிச்சோம். கடைசி வசனம் 31வது வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதல் பலன்களையும் கொடுக்கிறவர்களே, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக்கும். தொடர்ந்து அந்த ஜனங்கள் கடவுளை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் ஜெபம் பண்ணபடி ஒரு சில வசனங்கள் தான். நெகேமியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஜெபம் பிரதானமாக இருந்தது. ஒரு ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருக்கான். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஜெபம் இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் சுருகிய ஜெபம் இருக்கும். அவன் நீண்ட ஜெபம் செஞ்சான், குறுகிய ஜெபம் பண்ணான், மக்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணான், தனியாக ஜெபம் பண்ணான். எல்லா இடத்துலையும் நெகேமியா ஒரு ஜெப வீரனாக இருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் அவன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக அவன் ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இதில் எது நம்ம அடிப்படையாக ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறோம், கடவுளுக்காக நம்ம பயன்படணும், கடவுள் நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற உபத்திரவம், கவலைகள், மனப்பிரச்சனை, இது எல்லாத்துலேயும் நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது ஜெபம். ஜெப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனை தான் கடவுள் பயன்படுத்துகிறார். அதை நெகேமியா ஆழமாக புரிஞ்சிருந்தேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் பிரதானமாக இருந்தது. தானியேல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஜெபம் பிரதானமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு இயேசு தான். இயேசுடைய ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜெபம் பண்ணுறார். அதிகாலை ஜெபம் பண்ணுறாரு, இருட்டோட ஜெபம் பண்ணுறாரு, மக்களை சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறாரு, 5 அப்பம் 2 மீன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறாரு, சிலுவையில் ஜெபம் பண்ணுறாரு, உயிர் தந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறாரு. இந்த சீசர்களோட கடைசியாக கூட அவர் ஒரு நீண்ட ஜெபத்தை பண்ணி தான் அவர் முடிச்சுட்டு போகிறத பார்க்குறோம். ரைட். அப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விடுதலையை கொடுக்கணும், நம்முடைய பிரச்சனையை கடவுள் தீர்க்கணும், நம்முடைய இருதய பாரங்களை கடவுள் சரி செய்யணும்னா அதற்கான ஜெப பாரத்தை கடவுள் எனக்கு கொடுக்காம தீர்க்கிறதே இல்லை. அந்த காரியங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறேன், எப்படி தாழ்மைப்படுகிறேன்றதை கடவுள் பார்க்குறார். ஜெபத்தை பார்த்து கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப வாழ்வை கடவுள் கட்டாயமாக எதிர்பார்க்கிறார். ரொம்ப சிறப்பாக கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவங்க, கடவுளுக்காக செயல்படக்கூடிய மனிதர்கள், கடவுளுக்காக வாழக்கூடிய மனிதர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை தேவன் என்றென்றுமாக எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம பிரச்சனைக்காண்டி நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம் தான் கடவுள் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய வருத்தம் வருது, சஞ்சலம் வருது, நிறைய இடங்களில் விழுந்துடுறோம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைய கவலைகள் இருக்குது. ஆனால் இதை எல்லாத்தையும் ஜெபத்தில் கொண்டு போகிறோமா? முத கேள்வி. அப்படி கொண்டு போகக்கூடிய ஜெபம் நீண்ட நாட்களாக இருக்குதா? நெகேமியா 1 வாரம் அழுதுட்டு முடிஞ்சுப்பா கடவுள் பார்த்துக்குவார் நான் விடலை, இல்லை 1 மாதம் ஜெபம் பண்ணிட்டு கடவுள் பார்த்துக்குவார் விடலை. அவன் கிட்டத்தட்ட 4.5 மாதமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். 4.5 மாதமாக உபவாசம் பண்ணி 4.5 மாதமாக பாரத்தோட துக்கத்தோட கடவுளுடைய சமூகத்தில் அவன் அது கடவுள் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்குற வரைக்கும், கடவுள் அந்த காரியத்துக்காக அவனை அனுப்புகிற வரைக்கும் அவன் கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகவே இல்லை. தொடர்ந்து தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். நம்முடைய தேவை, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய காரியம் இதெல்லாம் நம்ம புலம்புகிறோம், மனிதர்கள்ட்ட புலம்புகிறோம், அல்லது வேறு ஒரு வழிகள் அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்குறோம். நம்மளாக ஏதாச்சும் ஒரு செஞ்சு நடந்து கொண்டு சில ஒழுக்கம் சார்ந்த காரியங்களை செஞ்சு அதிலிருந்தெல்லாம் மீட்கப்படலான்னு பல விஷயங்கள் நினைக்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வாழ்க்கையில் நீ தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு சொன்னால், கடவுளுடைய ராஜ்யத்தில் பயன்படக்கூடிய விசுவாசியாக நீ இருக்கணும்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் ஜெபம் அத்தியாவசியமானது. குறைஞ்சலாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிக்காமல் எந்த விதமான கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் ஒரு மனுஷன் பெறவே முடியும். பைபிளில் தேவன் ஜெபிக்காத எவனையுமே பயன்படுத்ததே இல்லை. யார் ஜெபிக்கிறானோ அவனை தான் ராஜ்யத்தில், ஏன்னா ஜெபம் தாழ்மைப்படுத்துது, ஜெபம் தேவனை செயல்பட வைக்குது, ஜெபம் கடவுளுக்கு மகிமையை கொடுக்குது, ஜெபம் மனிதனை எந்த விதமான மேன்மையும் கொண்டு இல்லாமல் நெகேமியா தான் விரும்புகிறான். அவனால் மாம்சீகமாக செயல்பட முடியும், அவனால் மாம்சீக முயற்சி கொண்டு அங்கே போய் மதில் சுவரை கட்ட முடியும். அந்த ராஜாவுக்கு ஒரு மெய்க்காவனை அவன் நினச்சானா அவனுடைய யூதர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி போக முடியும், கட்ட முடியும். ஆனால் ஏன் அவன் அதை செய்யலை? அதில் கடவுளுடைய விருப்பமும் கடவுளுடைய சித்தமும்
கடவுளுடைய மகிமை இருக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அதில் தனக்கு மகிமை வரும்னு தெரியும். அதில் தேவனது தயவுள்ள கருத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அவன் என்ன செஞ்சான், தேவனது சித்தமும் தேவனது விருப்பத்துக்கும் அவன் நீண்ட நேரங்களை கொடுத்து நீண்ட மாதமாக ஜெபம். நம்ம நிறைய பிரச்சனையை ரட்சிக்கப்படாத ஒரு கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், பெற்றோர்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அது நீண்ட நேரமாக இருக்குது. அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டினா ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்கள மறந்துடுவோம். அல்லது ஒரு மாதம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்கள மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், கன்சிஸ்டண்ட்டாக ஜெபம்னா தொடர்ந்து தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கணும். கடவுள் உன்னுடைய விடுதலையின் கதவை கடவுள் திறக்கிற வரைக்கும் நீ கடவுளுக்காக ஜெபித்து காத்திருக்கணும். நெகேமியாவுடைய இந்த நீண்ட மாத ஜெபம் நமக்கு என்ன சொல்லணும், ஜெபம் அவசியம்னு சொல்லுது. இன்னொன்று ஜெபத்துக்காக காத்திருக்கணும்னு சொல்லுது. ஜெபத்தினுடைய பதிலுக்காக காத்திருக்கணும். நெகேமியா கடவுள் அடுத்த வாரமே செயல்படுவார் நம்ம யோசிக்கலாம். அவனுக்கு தெரியும் கடவுள் நம்மளை காத்திருக்க வைக்கிறாருன்றதை அவன் அறிந்திருக்கிறான். கடவுள் இந்த ராஜாவை பயன்படுத்தி இந்த ராஜாவுடைய இருதயத்தை மாற்றி அங்கே ஆலயத்தை கட்ட வைக்கக்கூடிய செயலை செய்வார்னு அவன் நம்புகிறான். இப்போ நான் மாம்சீகமாக முடிவெடுத்து இந்த ராஜாவுடைய எதிர்ப்பை சம்பாரித்து அநேக அதிகாரிகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறத விட தேவன் இந்த மேன்மையான இந்த ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றி இவனை காயப்படுத்தாமல் இவன் மூலமாகவும் அந்த ராஜ்யத்தை கட்ட முடியும்னு அவன் எதிர்பார்க்குறான். அதுக்காக தான் தேவ சமூகத்தில் அவன் 4 மாதம் ஆனாலும் 5 மாதம் ஆனாலும் அவன் காத்திருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறது கடவுள் ஒரு டைம் வச்சுருக்கிறார். அந்த டைமை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில வியாதி, சில வருத்தம், சில சஞ்சலம், சில போராட்டம், சில பலவீனம், இதை எல்லாத்தையும் எப்போ தீர்க்கணுன்றதை நம்ம முடிவு பண்ணுறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி ஜெபம் பண்ணி நாளைக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஜெபம் பண்ணி அடுத்த மாதமே அவன் மாறணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஜெபம் பண்ணி காரியம் டக்கு டக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம். கடவுள் ஒரு பொழுது அப்படி செயல்படுகிறவர். தேவன் ஜெபம் அப்படின்றது நம்ம நேரத்தில் கடவுள் செயல்பட வைக்கிறது இல்லை. கடவுளுடைய நேரத்துக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்பது தான் ஜெபத்துக்கான விஷயம். நிகழ்மை அதையும் புரிஞ்சிருந்தான். கடவுளுடைய டைம் என்ன, தேவன் எந்த காலத்தை குறிச்சிருக்கிறார், தேவன் எந்த காலத்தில் இந்த காரியங்களை செய்வார் என்பதோ அதற்காக அவன் பொறுமையாக காத்திருந்தான். இயேசுவுக்கே அந்த காத்திருப்பு அவசியப்பட்டது. இயேசுக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் சொல்லுது, 12 வயசில் அவருக்கு வேத ஞானம் இருக்குது. 12 வயசில் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருக்கு பைபிளில் இருந்து அவர் கேள்வி கேட்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய புத்தி ஞானத்தை கொடுத்து அங்குள்ள வேத பாரர்களும் பரிசுகளும் ஆசைப்படுறாங்க. 12 வயசு அவருடைய இதை ஆரம்பிக்கலாம், யாரை தடை செய்ய மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது அவர் 30 வயசு வரைக்கும் அவர் காத்திருந்தார்னு சொல்லுவார். அவருக்கு எல்லா அறிவு இருந்தாலும் அவர் சொல்கிறார், 12 வயசு சொல்கிறார், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்ய தான் வந்திருக்கிறேன். நான் என் பிதாவினுடைய சித்தத்தை செய்யணுன்றது உங்களுக்கு தெரியாதான்னு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்கலாம். அவங்க அம்மா அப்பா எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தூதர்கள் தரிசனமானது, வேத வார்த்தைகள் எவ்வளோ போதிச்சிருப்பாங்க. தன்னை மேசியான்றதை இயேசு 12 வயசில் உணர்றார். எனக்கு சிலுவை பாடு இருக்குது, பிதாவினுடைய செய்ய வந்தேன்றதை 12 வயசில் இயேசு உணர்றாரு. அவருக்கு எல்லா தகுதி அந்த வயசுலேயே வந்துருச்சு. ஆனால் அதை போய் அவர் ஏன் செய்யலைன்னா, அவர் இன்னும் கடவுளுடைய கரத்திற்கு காத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியன் 30 வயசில் தான் பணியை செய்யணும். ஆண்டவர் ராஜாக்களை 30 வயசில் தான் தாவீதெல்லாம் ராஜா வைக்கிறார். அப்போ தனக்கு எல்லாம் இருந்தாலும் இயேசுவே பிதாவினுடைய கருத்தில் காத்தது 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார் ஊழியத்துக்காக. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் பிரச்சனையை தீர்க்குவதற்கும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்க வைப்பதற்கும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சுருக்காரு, ஒரு காலத்தை வச்சுருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நம்முடைய ஜெபம் நிறுத்தாமல் கடவுளுடைய சமூகத்தில் காத்திருப்பின் விசுவாசிகளாக நம்ம இருக்கணுன்றதை சொல்கிறார். நிருபங்கள் தோறும் பவுல் தான் எழுதுகிறார், நீங்கள் நீடிய சாந்தமாக இருங்க, நீடிய பொறுமையாக இருங்க. நாளைக்கே மாறாது, அடுத்த வருஷமே மாறாது. ஆனால் கடவுள் மாற்றுவார். கடவுள் மாற்றுறதுக்கு நீ இடம் கொடுக்கணும். கடவுள் மாற்றுறதுக்கு உனக்கு விசுவாசம் இருக்குதும், கடவுள் மாற்றுறதுக்கும் கடவுளுடைய கரத்தில் பொறுமையாக உன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றது இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் ஊழியமாக இருந்தாலும் சரி, சிலுவையில் மறிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர் காத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை ஊழியத்தை அனுப்பும் பொழுது கூட அவங்க உடனே நீங்கள் கூட இருக்கீங்க, உனக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு அப்படின்னு அனுப்பலை.
இயேசு இருக்கும் பொழுதே 12 பேரும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு இருக்கும் பொழுதே பிசாசை துரத்துறாங்க. இயேசு இருக்கும் பொழுதே நோய்களை சுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் நல்லா எக்யூப் ஆகிட்டீங்கப்பா, எல்லாம் போங்கன்னு இயேசு அவங்க விரட்டலை. அது எல்லா தகுதி இருந்தாலும் தேவனது திட்டப்படி அவர்கள் ஆவியானவருடைய பலத்துக்கு காத்திருக்கணும். நான் சொல்கிறாரு, நான் பரமேறி போகிறேன், நீங்கள் கலிலேயாவில் காத்துருங்க அப்படின்றார். நான் உயிர் தெழுந்துட்டேன், உங்களுக்கு எல்லாத்தையும் போதிச்சிட்டேன், நீங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க, நீங்களாம் உங்கள் ஞானத்தை பயன்படுத்தி போய் எதையும் பேசிடாதீங்க, செயல்படுறாங்க, நீங்கள் காத்துருங்க. உங்கள் மனித ஞானம், உங்கள் மனித பலம் இதெல்லாம் இந்த ஊழியத்தில் உதவாது. உனக்கு ஆவியின் பலம் வேணும். நீ கடவுளிடத்துல, அது கடவுள் உனக்கு பலனை கொடுத்து கடவுள் உனக்கு கதவுகளை திறந்து கொடுப்பார். அன்னைக்கு நீ இந்த சுவிசேஷத்துக்காக, இந்த காரியங்களுக்காக செயல்படுன்றதை அவர் சொல்கிறார். விசுவாச வாழ்க்கை இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நம்மளாம் காத்திருக்கிறோமா? காத்திருக்கக்கூடிய இருதயம் இருக்குதா? ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அதில் உபத்திரம் வந்துட்டால் பின்வாங்கிடுறோம். ஒரு காரியத்தை செஞ்சு அதில் நம்ம காயப்பட்டோம்னா அதுக்கு அடுத்த முயற்சி நம்ம எடுக்காமல் இருந்துடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பாடுகளில் உபத்திரவங்களை தொடர்ந்து காத்துரு அப்படின்னு. நெகேமியா 4 மாதம் ஜெபம் பண்ணி 4 மாதம் கடவுளுடைய செயல்பாட்டுக்காக, கடவுளுடைய காரியங்களுக்காக அவன் காத்திருக்கிறான்றதை பார்க்கணும். 3வதா இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவசரம் என்ன சொல்லுவோம்னா, அவசரம் திராட்சரச ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவர் கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாக இருக்கவே. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன்னு சொல்கிறார். 4.5 மாதம் கழித்து அவன் ராஜாவுடைய சமூகத்தில் போய் அவனுக்கு எப்பையும் போல உணவை பரிமாறும் பொழுது சொல்லுது, நான் முன் ஒரு பொழுதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருக்கல. எப்பப்பெல்லாம் ராஜாவுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறோன்னா அவன் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். வேலைக்காரங்களுடைய முகத்தெல்லாம் ராஜா பார்ப்பான். இப்போ நெகேமியா அவனுடைய துக்கம் இருந்தாலும் அனுதினமும் ராஜாவுடைய சமூகத்தில் அவன் போயிட்டு தான் இருக்கிறான். அவன் 4 மாதம் லீவ் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி உபவாசிக்கலை. 4 மாதம் வீட்டில் ஒரு எந்த வேலையும் செய்யாமல், அல்லது அவனுடைய பதவியில் இருக்கிற எந்த வேலையும் செய்யாமல் அவன் இல்லை. அவன் 4 மாதம் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணாலும் ராஜ சமூகத்துக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியாக தான் அவன் உணவை கொடுக்குறான். ராஜ சமூகத்தில் வரும்பொழுது அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் அவன் சரியாக செய்கிறான். எப்போ அவன் துக்கமாக இருக்கிறான், அதான் நம்ம பார்க்குறோம். அவன் அந்த நிசான் மாதத்தில் 4 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய துக்கம் தாங்காமல் அந்த ராஜாவுக்கு முன்னாடி அவன் அந்த ஆகாரத்தை வழங்கும் பொழுது துக்கமுகமாக இருக்கிறான். கடவுளுடைய நேரத்தையும் காலத்தையும் காத்திருந்து அவன் அங்கே செயல்படுகிறான்றதை பிரதானமாக பார்க்குறோம். அந்த 4 மாதத்தில் அவன் ஆராய்ஞ்சு பார்க்குறான், அவன் திட்டம் பண்ணுறான், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, என் தேசமும் கடவுளுடைய மகிமையும் எப்படி மறுபடியும் மீட்கப்படுகிறது. இப்போ 4 மாதம் வெறுமனே ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, 4 மாதம் அந்த பிரச்சனையை தீர்க்குவதற்கான எல்லா தேவ பிரகாரமான வேத பிரகாரமான திட்டங்களை அறிகிறவனா, தீட்டுகிறவனா, எல்லா வழிமுறைகளை ஆராய்ந்து பார்க்கிறவனாக அவன் இருக்கிறான். கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அவன் நம்பி ஜெபிச்சாலும் அவனுடைய பொறுப்புகளையும் அவன் செய்ய வேண்டிய கடமைகளையும் அவன் ஒருபொழுதும் அவன் நிராகரிக்கலை. 4 மாதமும் ராஜாவுக்கு சாப்பாடு போட்டு தான் இருக்கிறான். 4 மாதமும் அவன் கொடுக்கப்பட்ட வேலையில் எந்த குறையும் வைக்கலை. 4 மாதமும் அவன் கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அவன் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆண்டவர் மீட்புக்காக அவர் ஜெபிக்கணும், மீட்புக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறன்னு அவர் சொல்லும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான பொறுப்புகளை நிராகரிக்கவோ, உலக பிரகாரமாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் செலுத்தலை. நம்முடைய அனுதின உலக கடமைகளை செலுத்துவதின் ஊடாக தேவன் தனது சித்தத்தை செயல்படுத்துகிறார் என்றார். வெறுமனே போய் உட்காந்து அவன் அழாமல், அவன் எல்லா வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, ராஜாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செஞ்சு கொண்டே தான் ஆவிக்குரிய ரீதியில் உள்ளாக அவன் போராடினாலும் கடவுள் அவனுக்கு கொடுத்த உலக காரியங்கள்லேருந்து தன்னை விலக்கி வைக்கலை. உலகத்தில் கடவுள் அவனுக்கு கொடுத்த பொறுப்புகளிலிருந்து அவன் தன்னை நான் துக்கமாக இருக்கிறேன், எனக்கு 4 மாதம் லீவ் வேணும் அப்படிலாம் போய் அவன் கேட்கலை, நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ நெகேமியாவுடைய இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால்,
நம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அனுதின கடமைகளை ஒருபொழுது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். தேவன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய குடும்பத்திலையும் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய வேலையிலையும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அனுதினமான வேத வாசிப்போ ஜெபமோ ஆராதனையோ சக மனிதனுக்கு காட்டக்கூடிய அன்பையோ சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய குடும்ப பொறுப்புகளையோ ஒருபொழுதும் தடை செய்யாமல் அதை செய்யணும் அப்படின்றத தேவன் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவன் தனது சர்வ இறையாண்மையுள்ள சித்தத்தை கொண்டு இருக்கிறார். அனுதின வாழ்க்கையில் உண்மைத்தன்மையும் பரிசுத்தையும் தேவன் விரும்புகிறார். பிரச்சனை பெருசாகிருச்சு, பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னு நம்ம முடங்கி போக வேண்டிய அவசியம். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் தொடர்ச்சியான நம்முடைய உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உண்மைத்தன்மையும் நேர்மையும் அனுதினமும் நம்ம செய்கிறோமா இல்லையான்னு கவனிக்கிறார். பிரச்சனை தலைக்கு மேலே போயிடக்கூடாதுன்றார். தேவனது சர்வ இறையாண்மையுள்ள ஆட்சி இந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறேன். தேவன் என்னை பெரிய இக்கட்டுகளுக்கு நேரம் வச்சினாலும் கடவுளுடைய ஆளுகை மாறலை, கடவுளுடைய கரம் மாறலை. அவர் பரலோகத்தின் தேவனை எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத இயேசுவும் வாழ்க்கையில் தனது பொறுப்பை அவர் மிஸ் பண்ணவே இல்லை. ஊழியத்துக்கு வந்த பொழுதும் தன்னுடைய தாயாருக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவர் செஞ்சார். அவர் சிலுவையில் மறிக்கிறப்ப கூட மரியாள் காப்பாற்றப்படணும், மரியாளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி யோவான் கையில் மரியாள் ஒப்பு கொடுக்குறார். இப்போ கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இந்த கடமை பொறுப்பை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். தேவனுக்காக பணி செய்கிறது அப்படின்னா ஏதோ பிரம்மாண்டமான வேலை செய்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நெகேமியா பயன்படுத்தி ஆண்டவர் எந்த அற்புதமும் செய்யலை. நெகேமியா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் சொல்லலை. அவன் ஒன்று தான் பண்ணான். ஆணுதனமும் உண்மையாக இருக்கும். இன்றைக்கி எந்த வேலை வச்சுருக்காரு அந்த வேலை உண்மையாக இருக்கும். அவன் ஆசை ரொம்ப தூரமாக இருந்தாலும், அவனுடைய லட்சியம் ரொம்ப தூரமாக இருந்தாலும், அந்த லட்சியத்தை அடைகிறதற்கு அனுதினமாக நான் அதை செயல்படுத்தணும்னு நினச்சேன். அனுதினமாக எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையாக இருக்கும். அதான் அவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவனுக்கு அநேகத்தின் மேல் எப்படி உண்மையாக இருக்கும் இல்லை. அநீதியான உலக பொருளை நீ உண்மையாலனா பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி எப்படி நான் உன்கிட்ட கொடுக்கணும் மத்திய கேட்குறார். சரிங்களா? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பயன்படுத்துவதற்கு தேவன் இந்த உலகத்தினுடைய பொறுப்புகளை உண்மைத்தன்மையையும் நேர்மையையும் பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவனாக இருக்கிறார். பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குங்க, நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அவ்வளோ மனக்காயத்தில் இருக்கிறேன், என்னாலலாம் அதை செய்ய முடியாது, நானே இவ்வளோ பலத்தில் இருக்கேன், நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, என் பிரச்சனையும் எப்படி இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. அப்படி இல்லை. நெகேமியா அவன் இருதயத்தில் பாரம் சுமந்தாலும் அவன் அந்த ராஜா, அந்த மக்கள் எல்லாருக்கும் உண்மைத்தன்மை இல்லைவனா தொடர்ந்து இருந்தான். தொடர்ந்து தேவனது சித்தத்துக்காக அவன் காத்திருந்து பொறுமையுள்ளவனாக இருந்தான்றதை பார்க்கணும். ரைட்? தனக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த தாழ்ந்துகளை வாய்ப்புகளை மிக எளிமையாக தாழ்மையாக பயன்படுத்தலாம். கடவுள் வச்சிருக்கிற இடத்துல தாழ்மையோடு இந்த ராஜாட்ட பேசும் பொழுது கூட அவனுடைய இருதயம் எவ்வளவு லகுவாக மென்மையாக அந்த 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 ராஜாவே அவனை பார்த்து கேட்குற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை. அவனாக போய் மனமும் சொல்லலை, ஐயா இங்கே இப்படி பிரச்சனை இருக்கு, ஐயா நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்கலாம் சொல்லலை. அவனுடைய துக்கத்தை உணர்வுகளை ராஜாவுக்கு பகிர்ந்து கொடுக்கான். இப்போ ராஜா அவனை பார்த்து என்ன துக்கமாக இருக்க, அவனை அனுப்பிச்சுடு, அவனை வெளியே அனுப்பிவிடு, வேற ஆளை வர சொல்லு கூட சொல்லியிருந்தான். அந்த ராஜா அந்த நெகேமியா துக்கப்பட்டான். என்னப்பா துக்கப்படுறன்னு கேட்கல. அதனால நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நெகேமியா எப்படிப்பட்ட மனுஷன் ராஜாவுக்கு தெரியும். அவன் தான் வேலையில் இவ்வளவு காலமாக அந்த ராஜாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தான், அவனுடைய பக்தி எப்படி, அவன் மற்றவங்களோடு அந்த காரியங்களை அணுகும் பொழுது எவ்வளோ புத்தியானதெல்லாம் பார்த்துதான் இங்கே இவ்வளோ பெரிய வேலைக்காரன், இவ்வளோ உண்மையான வேலைக்காரன், தானியலை போல் யோசிப்பை போல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவனுக்கு ஏன் துக்கம்? அவனுடைய துக்கத்தை இவனுடைய இருதயத்தில் சுமக்கும்படியாக தேவன் அங்கே மாற்றுறார். தேவன் மனிதனுடைய இருதயத்தை மாற்றுறார். எந்த ராஜாவும் வேலைக்காரனை போய் இவன் அந்த உலக பேரரசன் யாரையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ராஜா நெகேமியாவை ஒரு மகனை போல் விசாரிக்கிறார். அதான் அங்கே பார்க்குறோம். நீ துக்கமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, உன் மனசு எவ்வளோ துக்கமாக இருக்குது, உன் மனசினுடைய துக்கமே ஒழிய வேறு எதுவும் இல்லைப்பா அப்படின்னா, என்ன உனக்கு பிரச்சனை சொல்லி கேட்குறேன். ராஜாவை நோக்கி பேசுகிறான் பாருங்கள். உடனே அழுது புலம்பி மன்றாடலை. அது ரொம்ப ஒரு புத்திசாலியாக ஞானவானா ஜெபம் பண்ணுறான். அந்த விண்ணப்பத்தை வைக்கிறான்.
ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதில் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். கன்ஃபஸ் பண்ணுறான், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இருக்கக்கூடிய என்னுடைய அடையாளமே அழிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு வேலை செஞ்சாலும் என்னுடைய யூத அடையாளத்தெல்லாம் நான் இப்போ இழந்து நிற்கிறேன். என்னுடைய தகப்பனாருடைய கல்லறைகள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. நான் ஒரு பரதேசியை போல் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன் ஆச்சான்றது தான் அதனால் அர்த்தத்தை சொல்லணும். என் மனசில் ஏன் எவ்வளோ துக்கம் இருக்குதுன்னு சொன்னால், நான் பிறந்த என் தேசமும் என்னுடைய தாய் தகப்பன்மா இருந்த இடத்துல பாருங்கள், அவன் எருசலேமு யூதா எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. ரொம்ப ஜெனியூனாக அந்த இடத்துல அவன் சொல்கிறான், என்னுடைய அம்மாவுடைய அடையாளம், என்னுடைய யூதனாக நான் இருக்கக்கூடிய இந்த அடையாளம் எல்லாம் நான் இழந்த இப்போ நிர்பந்தமான நிலையில் இருக்கிறேன். இது எல்லாம் எனக்கு அழிஞ்சு போச்சு. என் குடும்பம் நான் கூட சொல்லலை. வாழ்க்கையில் ஒரு பெரிய இக்கட்டில் சஞ்சலத்தில் இருக்கிறேன். இதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கும்பொழுது எப்படி ராஜா நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு எளிமையாக தாழ்மையாக ரொம்ப கிரிப்ஸாக கிளியராக அந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்கிறேன். ராஜா அவனை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். நீங்கள் பா, இதில் நீ என்ன செய்யலாம்னு யோசிக்கிற. உண்மையாகவே உன் நிலைமை கஷ்டம்தான். இது எந்த மனிதனுக்கு வரக்கூடாது தான். நீ எல்லாத்தையும் இழந்து நிர்பந்தமான ஒரு நிலையில் இருக்கிறத நான் உணர்ந்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறேன். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, எப்படியாச்சும் இந்த ராஜா அனுமதி கொடுக்கணுன்றதை அவன் உணர்ந்து அந்த ஒரு நொடியில் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து அவன் சொல்கிறான் பாருங்கள், ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதார தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கணும். இங்கே தான் சொல்கிறான், அதில் முதல்ல சொல்கிறான், ராஜாவுக்கு சித்தமாக, உங்களுக்கு பிரியமாக இருந்தால். ராஜாவுடைய இருதயம் காயப்படக்கூடாது, ராஜா கோவப்பட்டுறக்கூடாது, ராஜாவை கஷ்டப்படுத்தி நான் செஞ்சிடக்கூடாது, ராஜாவுக்கு விரோதமாக நான் செஞ்சிடக்கூடாதுன்றதை அவன் உணர்றான். ஏன்னா இவன் போய் எருசலேமை கட்டுறதுன்றது அந்த ராஜ்யத்துக்கு அது ஒரு சிறிய ஆபத்து தான். இவன் ஏற்கனவே ராஜாவாக இருக்கிறான். இவன் போய் நான் என் ஊரை கட்டுறேன்னா என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் ஒரு ராஜா தேவைன்றதை மறைமுகமாக சொல்கிறான். என் ஊரை கட்டி நாங்கள் தனியாக வாழ போகிறோம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ஆள் தேவை அப்படின்றான். இந்த ராஜாவுடைய அதிகாரிகள் தான் எருசலேமில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்க அதை விசாரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இவன் போய் துணிகரமாக ஒரு ராஜா கிட்ட நான் என் ஊரை கட்டணும், நான் என் தேசத்தை கட்டணும்னு சொன்னால் அந்த ராஜ்யத்தை அவன் எதிர்க்கிறவனாக இருக்கிறான். இப்போ இதெல்லாம் என் மனசில் ஓடுது. இப்படிலாம் ராஜா நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ராஜாவே உமக்கு சித்தமாக இருந்து நீங்கள் விருப்பப்பட்டால் இது எனக்கு செய்யுங்க, உங்கள் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கிறேன், உங்கள் அதிகாரத்துக்கு நான் மிஞ்சி இல்லை, இப்போவும் உங்களுடைய கரத்திலிருந்து நான் ஒரு விண்ணப்பத்தை கேட்குறேன், பிதாக்களுடைய கல்லறையை கிட்டத்துக்கு யூதா தேசத்துக்கு நான் அனுப்ப, நான் போய் எங்கள் அடையாளத்தை புதுப்பிக்கவும் எங்களுடைய பேர் நிலைத்திருக்கவும் எங்களுடைய பிதாக்களுடைய பட்டணத்தை கட்டுறதுக்கு உதவி செய்யுங்கன்றான். அப்போ ராஜஸ்திரி உட்கார்ந்துருக்கான். ஏன் ராஜஸ்திரி சொல்லுதுன்னா, அவள் கட்டாயம் ஒரு யூத ஸ்திரியாக தான் இருந்திருப்பாள். அது அவருடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது எகேமியா கிட்டத்தட்ட எஸ்தருடைய காலத்தில் தான் வாழ்கிறான். எஸ்தருக்கு முன்னாடி தான் வாழ்கிறான். எஸ்தருக்கு அடுத்தபடியாக இன்னொரு யூத ஸ்திரியாக கூட அவர் இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு பதிவு செய்கிறான்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ ராஜா சொல்கிறான், உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவா, எவ்வளோ நாள் ஆகும், நீ போயிட்டு எப்போ வரும்னு சொல்லி கன்சர்னாக கேட்குறான். அப்போ அவன் இவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறான். சொல்லது மாத்திரம் இல்லை, திரும்ப இன்னமும் என்னென்ன கேட்குறான் பாருங்கள். ராஜாவுக்கு சித்தமாக இருந்து ஏல்ல, நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கு தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்து வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். அந்த ஆர்டரை குயிக்காக கரெக்டாக வைக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, தேசம் இடிஞ்சு போச்சு, மதில் செவரெல்லாம் இல்லைன்னு. நேரடியாக ஆண்டவரே ராஜாவே எங்கள் தேசத்துடைய மதில் செவரெல்லாம் உடஞ்சி போச்சு, எங்களை அனுப்புங்கன்னு சொல்கிறான். அந்த ராஜாவுக்கு என்னத்தை சொல்லணுன்றதெல்லாம் ஆல்ரெடி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவன் சொல்கிறான். அவன் எங்கே ரொம்ப தெளிவாக அங்கே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறான், முதல்ல எங்கள் தகப்பனுடைய அடையாளம், குடும்பத்துடைய மானம். அந்த காலத்தில் ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது அவன் இருக்கக்கூடிய இடமும் அவனுடைய குடும்பமும் தான். நான் இந்த ஊர் எங்கள் அப்பா அம்மா உண்ணுன்றது தான் அடையாளம், அதுதான் அவங்களுடைய சொத்து. அதை ஒருத்தர் இழந்து இருக்கிறான்னா அவன் அந்நியனும் பரதேசியமாக அடையாளம் திக்கற்றவனாக இருக்கிறான். இப்போ இந்த அடையாளத்தை அவன் கேட்கறதுனால முதல்ல சொல்கிறான், என் தகப்பனுடைய
பிதாக்களுடைய கல்லறையை நான் கட்டணும் அப்படின்றான். அடுத்து அவன் ராஜாவை பார்த்து இன்னொரு விஷயத்தை அவன் என்ன கேட்குறான், நான் போகக்கூடிய இடத்துல அங்கே தேசாதிபதிகள் நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்க என்னைய தடை செய்யாமல் அவங்களுடைய அதிகாரத்தை நான் மீறாமல் அவங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு செய்வதற்கு அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுங்கன்றான். மூணாவதாக ஒரு விஷயத்தை அவன் என்ன சொல்கிறான், தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதை, எங்களுடைய ஆலயம் உடஞ்சி கிடக்குது, அந்த ஆலயத்துக்கு நான் கதவு கட்டணும், அதுக்கு செய்யுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதோடு சேர்த்து தான் சொல்கிறான், நகர அலங்கத்தின் வேலைக்கும், அதோடு சேர்த்து என்னுடைய பட்டணத்தினுடைய அந்த மதில் சுவரையும் நான் கட்டுறதற்கு, அது சொல்லலாம், நான் தங்க போகிற வீட்டுடைய வேலைக்கு வேண்டிய மரங்கள் ராஜாவின் வனத்துக்காவனாகி ஆசாப் என கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக. எவ்வளோ விஷயத்தை ஒருத்தர் ராஜாட்ட கேட்குறாங்க. நான் போகிறேன், எனக்கு என் ஊரை கட்ட போகிறேன்னு சொன்னால் அது ஒரு ஈஸியான வேலை, ராஜா போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஆனால் இந்த ராஜா கிட்ட இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்கள் இவ்வளோ செய்யுங்கன்றான். எனக்கு முதல்ல கடிதத்தை எழுதி கொடுங்க, அங்கே இருக்கிற யாரும் என்னை தடை செய்யக்கூடாது, அங்கே உள்ள அதிகாரிகள் என்னை ரிலீஸ் பண்ணணும், என்னை தடை செய்யாமல் இருக்கணும். ரெண்டாவது, என் ஆலயம் இடிஞ்சிருக்குது, அந்த ஆலயத்துக்கு நான் கதவு கட்டணும். இங்கே ராஜ அரண்மனையில் அந்த வனத்துக்கு சொந்தக்கார அதிகாரி அவனிடத்துலேருந்து எனக்கு மரத்தை கொடுங்க, நான் அலங்கத்தை கட்டணும், அதுக்கு எனக்கு பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ கடவுள் அந்த ராஜாவுடைய இருதயத்தில் செயல்படுகிறார்ன்றதை புரிந்து அவன் அனுப்பின உடனே இது கடவுளுடைய சித்தன்றதை உணர்றான். தேவன் இந்த ராஜாவுடைய இருதயத்தில் செயல்பட்டு மாற்றத்தை கொண்டு வரான்றதை உணர்ந்து அவன் இன்னும் உறுதியாக கேட்குறான், எனக்கு பொருளெல்லாம் கொடுங்க, லெட்டரெல்லாம் கொடுங்க நான் சொல்கிறேன். ராஜா எந்த கோபம் படுத்துறான், ராஜா அவன் என்னெல்லாம் கேட்டான், ராஜா கொடுத்து அனுப்புகிறான். அதான் ஏன் இது நடக்குதுன்றதை அந்த 8 கடைசியில் அவர் சொல்கிறாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவளை எனக்கு கட்டளையிட்டார். இப்போ நம்பிக்கை எங்கே இருக்குது? ராஜா மேலே இல்லை, ராஜா அதை செய்வான் இல்லை, தேவனது கரம் இருக்குது. தேவனது கரம் என் மேலே இருந்தனால ராஜா அதை கொடுத்தான். பிரச்சனை ராஜா இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும். பிரச்சனை இந்த ராஜா இல்லை, சுற்றி உள்ள மக்கள்லாம் இல்லை. பிரச்சனை பணம் இல்லை, பிரச்சனை பொருள் இல்லை, பிரச்சனை நமக்கும் தேவனுக்குமானது. தேவன் நம்முடைய உறவை சரி செய்யும் பொழுது பிரச்சனை சரியாகுன்றதை உணர்ந்து இந்த ராஜாவுக்கு முன்பாக தாழ்மையோடு விசுவாசத்தோடு கேட்குறான். தேவன் பொல்லாத எதிரிகளையும் தந்த ராஜ்யத்தில் பயன்படுத்துகிறார். எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த ராஜா ஒரு கருவி. நெகேமியா அதை பார்க்குறான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பார்வோன் ஒரு கருவி. பார்வோனை பயன்படுத்தி தனது மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய சிஸ்டம். உலகத்தினுடைய எதிரிகள், உலகத்தினுடைய ராஜாக்கள், உலகத்தினுடைய சத்துருக்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிரிகள் அல்ல. நான் ராஜ்யத்தை கட்டுறது கடவுள் அவர்களை கருவிகளாக வச்சிருக்கிறார். நெகேமியா அதை தான் பார்க்குறேன். இவர் தான் ராஜா, பரலோக ராஜா. இவருடைய கருவி தான் அந்த சாதாரண மனுஷன். இவனுடைய இருதயத்தை அவரால் மாற்றி இவனையும் அந்த பணிக்கு பயன்படுத்த முடியுன்றதை நம்புகிறான். அப்போ நம்ம பிரச்சனை உபத்திரவத்தை இன்னொரு மனுஷன் காரணம் நம்ம நினச்சோம். நம்மளை காயப்படுத்தினவங்க தான் நம்முடைய எதிரி நம்ம நினைக்கிறோம். அல்லது நம்முடைய பிரச்சனையை தடை போடுறவங்க தான் நமக்கு எதிரின்னு நினைக்கிறோம். பிரச்சனைக்கான முக்கியமான எதிரின்றது நமது பாவ சுபாவம். நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய உறவு அது சரியாகும் பொழுது ஆண்டவர் எதிரியை நாம் பக்கமாக மாற்றுவார். உபத்திரவப்படக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன் சர்வ ஏகாதிபத்திய திட்டப்படி எப்பேற்பட்ட மனிதனையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றுறார். இவ்வளோ தடைகள்லையும் நெகேமியா விசுவாசத்தோடு தாழ்மையோடு கடவுளுடைய சமூகத்தில் அவர் இருக்கிறான். நெகேமியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. போய் என்னது ராஜ மரியாதையோட சந்தோஷத்தோடு போய் அந்த வேலையை செய்யலை. இவனுக்கு இருக்கக்கூடிய பதவி, இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அரண்மனை மேன்மை, இது எல்லாத்தையும் இழக்க தான் அவன் போகிறான். கடவுளுடைய மீட்புக்கு அவனுக்கு அர்ப்பணிப்பு தேவை, இழப்பு தேவை. பார்வோன் எப்படி அந்த மோசே எப்படி பார்வோனுடைய அரண்மனையை விட்டு ஆடு மேய்க்க போனானோ, நெகேமியா அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். அவனுடைய ராஜரீக அதிகாரம் எதையும் பயன்படுத்தாமல் அந்த ஜனங்களோட வேலை செய்கிறதற்கு மரத்தை கேட்டு, கடிதத்தை கேட்டு, இப்போ போய் அங்கே போய் மனுஷங்க முன்னாடி தன்னை தாழ்த்தணும், அந்த ஜனங்களை கேதர் பண்ணணும், அந்த மக்களுடைய இருதயத்தை கடவுள் செயல், இது எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பின் வேலை அப்படின்றத வேறு இல்லை. அவன் அந்த அரண்மனை அதிகாரத்தை சந்தோஷத்தை பயன்படுத்தி ராஜ்யத்தை கட்ட முடியாது. அவன் எருசலேமை கட்டணும்னு சொன்னால் அவனுடைய மேன்மையை விட்டு அவன் இறங்கி தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு வரணும். இதுதான் கடவுள் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த 4 மாதம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா இதுதான். என்ன பாடம்?
தேவ ராஜ்யத்தை மனித ஞானத்தாக பயன்படுத்துவோம். அதுக்கு முதல்ல ஜெபம் தேவை. அந்த ஜெபத்தில் தாழ்மை தேவை. அந்த தாழ்மையில் பொறுப்பு தேவை. அந்த பொறுப்பில் விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தில் அர்ப்பணிப்பு தேவை. இதெல்லாம் இல்லாமல் கடவுள் ஒரு பொழுதும் தனது மகிமையை, தனது ராஜ்யத்தை கட்டுறதில்லை. இதெல்லாம் இல்லாமல் கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனது மீட்பை, தனது மகிழ்ச்சியை செயல்படுத்துறது. தேவ சமூகத்தில் கேட்கக்கூடிய காரியத்தில் இவ்வளோ காரியம் எனக்கு உள்ளடங்கி இருக்குதா? எப்போல்லாம் நான் ஜெபிக்க போகிறேனோ இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கும். பொறுப்புகளை செய்யாமல் நான் கடவுள்கிட்ட ஜெபத்துக்கு போவான், கடவுள் தேமட. உலக பொறுப்புகளை நான் செய்யாமல் கடவுளுடைய பணியை செய்ய ஆசைப்பட்டேன்னா ஒரு பொழுது செய்ய முடியாது. மனைவி பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை செய்கிறவங்க தான் கடவுள் பயன்படுத்துகிறார். அந்த பொறுப்புகள் மத்தியிலையும் விசுவாசம், தாழ்மை, கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கிற மனிதர்கள் தான் கடவுள் பயன்படுத்தால். ஒருவேளை இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கு இல்லைன்னா கடவுளுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க, இப்படிப்பட்ட தன்மையோடு உமது ராஜ்யத்துக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக உதவி செய்யும் கேட்போம். தேவன் இப்படிப்பட்ட மேலான விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். நம்ம